ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம டொமைன் ரேஞ்ச் கோடொமைனுக்கான டெஃபினிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டொமைன்னா என்ன அப்படின்னா, டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ பிலாங்ஸ் டு செட் ஏ சச் தட் ஆர்டர் பேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் பி பிலாங்ஸ் டு செட் பி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட செட் ஏ, அதாவது ஏல இருக்கக்கூடிய எல்லா ஏஸ்க்கும் பியில் இருக்கக்கூடிய எல்லா பீஸ்க்கும் நம்ம ரிலேஷன் பேசியிருப்போம். அதாவது ஏல இருக்கக்கூடிய ஏஸ் வந்துட்டு பியில் இருக்கக்கூடிய பீஸ்க்கு ரிலேட் ஆகியிருந்தா அதை நம்ம ஏ கமா பி ஆர்டர் பேர் ஏ கமா பி அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்படி எழுதுகிற இந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏவை தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னும் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு போனோம்னா இன்னும் தெளிவாக புரியும். ஸோ தட் இங்கே ஆரோ டயக்ராம் எடுத்திருக்கோம். ஏ செட்டில் A1 A2 A3 A4 A5, பி செட்டில் B1 B2 B3 B4 B5 அப்படின்னு எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ தட் இங்கே நமக்கு இங்கேருந்து இங்கே நமக்கு ரிலேட் ஆன எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கோம். A1 கமா B1 A2 கமா B2 A3 கமா B3 A4 கமா B4 அப்படின்னு நமக்கு இங்கே ரிலேட் ஆன எல்லா எலமெண்ட்ஸையுமே ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கோம். இப்படி நமக்கு ரிலேட் ஆன இந்த எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம இங்கே டொமைனுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இங்கே டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் என்ன அப்படின்னா, A1 A2 A3 A4. ஏன் A5 வராது அப்படின்னா, ஏன்னா இது ரிலேட்டே ஆகலை. ரிலேட் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்மளால் டொமைனுன்னு சொல்ல முடியும். ரிலேட் ஆகலைன்னா அதை நம்மளால் டொமைனுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா, சேம் நம்ம டொமைனுக்கு பேசினா அதே தான். இங்கே ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இங்கே நமக்கு செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஏஸ்க்கு ரிலேஷன் பேசியிருக்கோம். அதாவது இங்கேருந்து இங்கே நமக்கு ரிலேஷன் பேச முடிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டான இந்த B1 B2 B3 B4 நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா இமேஜ்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கோடொமைனா என்ன அப்படின்னா, கோடொமைன் அப்படின்றது என்னோட செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா எலமெண்ட்ஸையுமே நான் என்னன்னு சொல்லிக்கலாம், கோடொமைன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிக்கலாம். இது வந்துட்டு கோடொமைன். ஸோ டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்ன அப்படின்றத பேசிக்காக நம்ம சொல்லிட்டோம். இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம இங்கே ரெண்டு செட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். A is equal to 1 2 3 7, B is equal to set of all 3, 6. இங்கே ஏக்கும் பிக்கும் நான் எப்படி ரிலேஷன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் வச்சு A is less than B. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே ரிலேஷன் பேசுகிறோம். ஸோ நம்ம ஆர்க்குள்ளே எழுதுகிற எலமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ என்னோட ஏல இருக்கக்கூடிய A இங்கே பியில் இருக்கக்கூடிய பியை விட கம்மியாக இருந்ததுன்னா நான் ரிலேஷனாக பேர் பண்ணலாம். ஸோ 1, 3 நம்மளால் எழுத முடியும். ஏன்னா 1 வந்து 3 விட கம்மியான எலமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1, 6 எழுத முடியும். 1 வந்துட்டு 6 விட கம்மி. நெக்ஸ்ட்டு 2, 3 எழுதலாம், 2, 6 எழுதலாம். 3, 3 நம்மளால் எழுத முடியாது. என்ன கொடுத்துருக்காங்க, A should be less than B. ஆனால் நம்மளால் 3, 6 எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 7, 3 எழுத முடியாது. 7 is greater than 3 ஆயிரும். இந்த கண்டிஷன் வயலேட் பண்ணுது. அதே மாதிரி 7, 6 எழுத முடியாது. ஸோ இவ்வளோ தான் நம்மளால் இங்கே எலமெண்ட்ஸ் எழுத முடியும். ஸோ இப்படி நமக்கு ரிலேட் ஆன இந்த எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டொமைன் என்ன, டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும், இதில் எனக்கு ரிலேட் ஆன ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ், அதாவது 1 2 3 இதை மட்டும்தான் நம்ம டொமைனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்றது எனக்கு இங்கே ரிலேட் ஆன செகண்ட் எலமெண்ட். ஸோ 3, 6. நெக்ஸ்ட் கோடொமைன் அப்படின்றது என்னோட செகண்ட் செட். ஓகேவா, அதை ஃபுல்லாத்தையுமே நான் என்னன்னு சொல்லிக்கலாம், கோடொமைன் 3, 6. அவ்வளோதான். தேங்க்யூ.